எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சோனியா. பாண்டிச்சேரி முத்தியால்பேட்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் பொண்ணு மேனகா வந்து இமாக்லேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நல்லா படிப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு பெருமைமிகு தருணத்தில் வந்து எங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நிச்சயமாக நம்பலை. வர வரைக்கும் ரொம்ப பதட்டமாக இருந்தது. விஜய் சாரோட ஆல் இஸ் வெல்னு சொல்லி தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு எங்களுக்கு. தமிழில் வாஞ்சை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. வாஞ்சை அப்படின்னா ஒரு அன்பு, பாசம், அந்த மாதிரி ஒரு சொல், அந்த பொருள் அது. ஸோ விஜய் சார் வந்து எல்லாரையும் அரவணைக்கிறது வந்து சில பேர் தவறாக பேசும்போது எனக்கு இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அது எங்களுக்கு ஒரு தாய்மாராக பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல. எங்கள் வீட்டோட ஒரு அப்பா வந்து ஒரு வாஞ்சியோட ஒரு குழந்தைய கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஒரு தாய் மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும், அதில் ஆசையும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவிற்கு. அப்படி தான் நாங்கள் வந்து விஜய் சாரை பார்க்குறோம். எங்களுக்கு அதில் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லை. பெண் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் பார்க்கும் இந்த மனிதர் வந்து நிச்சயமாக அரசியலுக்கு வந்தார்னா காந்தியடிகள் சொன்ன மாதிரி இரவுல தனியா ஒரு பெண் பிள்ளை, அதுவும் குழந்தை கூட நடந்து செல்லலாம். கண்டிப்பா இதுல மாற்று கருத்தே இல்லை. நிச்சயம் நீங்க தமிழக முதல்வரா வரணும்னு நாங்க கடவுள்கிட்டயே வேண்டிட்டு இருக்கோம். அது நிச்சயமா பலிக்கும் 100%. ரொம்ப ரொம்ப நன்றி சார். முத்தமிழால் சங்கமித்த பெருமக்களே, முப்பாலில் முத்தெடுத்த பெருமக்களே, முப்போதும் தப்பால் அறிவு தரும் மக்களே, உங்கள் பெயரால் தமிழ்தாயின் தாழ் பணிந்து வணங்குகிறேன். என் பெயர் பூஜா. நான் அமலோற்பவம் மேல்நிலை பள்ளியிலிருந்து வரேன். ஈவன் புசி ஆனந்த் சார் கூட எங்களோட ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் தான். இஸ் அ சீனியர். இட் இஸ் மை கிரேட்டஸ்ட் டியூட்டி டு ஷோ மை கிராட்டிடியூட் டு ஆல் மை பேரண்ட்ஸ், மை பிரதர் அண்ட் ஆல் மை டீச்சர்ஸ், எஸ்பெஷலி ARM ma'am. And special thanks to Vijay Anna, who stand for all the time despite all his pains. And final thanks to my Thai mori Tamil. நான் பேசும் பேச்செல்லாம் தமிழே அது நீதானே, உன்னில் நான் உறவாட உன்னால் இங்கு உரையாட. நன்றி. Thank you. No. Thank you. Hello everyone. ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று சொல்லுவீங்க, என் நெஞ்சில் கூடி இருக்கும் மினிட்டு. என் நெஞ்சில் கூடி இருக்கும் என் தளபதி அவர்களுக்கு வணக்கம்ண்ணா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கோட் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை நான் திருப்பி ஒரு வேற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேண்ணா. மென் மே கம், மென் மே கோ, தளபதி அண்ணா, பட் வி வில் ஆல்வேஸ் கம் ஃபார் யூ ஃபார் எவர்ண்ணா. So thank you, na. வணக்கம். என் பெயர் பத்மஸ்ரீ. நான் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் தொகுதியிலிருந்து வரேன். விஜய் அண்ணாவுக்காக ஒரு சிறிய கவிதை. வழி அறியாது தவிக்கும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கமாய், வறுமையில் பயிலும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாய், வாழ்க்கையின் ஒளி காட்டியாய், திரையில் மட்டும் ஜொலித்த நட்சத்திரம் இனி தரையிலும் மின்னும், தரணியில் வெல்லும். வரும் காலம் நமக்கு பலமாக இருக்கும். கனிந்து வரும் காலம் மட்டுமல்ல, வெற்றி கனியும் தான். ஆண்டு 26 ஆளப்போகும் எங்கள் தளபதி தமிழன்தான். மேலும்
கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டாக நமது கழகத்தின் பொது செயலாளர் அவர்கள் பள்ளி படிப்பை காரைக்கால் மாவட்டத்தில் படித்ததை நான் மிக பெருமையாக கருதுகிறேன். என்னை இங்கு அழைத்து வந்த தாவைக்கா நிறுவனர்கள் மற்றும் திருநள்ளார் தொகுதியின் நசீர் அண்ணா அவர்களுக்கும் மிக்க நன்றி. மேலும் இவை அனைத்திற்கும் காரணமாக அமைந்த என் பள்ளி நிர்மலராணி ஆசிரியர்கள், என் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. என் பேர் கார்த்திகா. சிறந்த தலைவர்கள் ஆட்சி செய்த இந்த மண்ணில் நம் இளைய தளபதியாக ஆட்சி செய்ய காத்திருக்கிறார் நம் இளைய தளபதியான விஜய் அண்ணா. உங்களின் தங்கையாக உங்களுக்கு வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணா, மற்றும் நன்றிகள். என்னை சிறந்த மதிப்பெண்கள் எடுப்பதற்கு உதவிய எனது ஆக்ஸ்போர்ட் பள்ளிக்கும் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்ல. இறுதியாக தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தொகுதியில் சிவநல்லூர் என்னும் சிறிய கிராமத்தில் இருந்த என்னை உங்களை பார்ப்பதற்கு அழைத்து வந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நியாஸ் அண்ணா அவர்களுக்கும் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக ஒரு இது, விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அதை போன்று உங்களது அறப்பணிகள் தொடரும் என்று நம்புகிறேன் அண்ணா. நன்றி அண்ணா.